இந்த கிரியேட் பண்ண இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுறோம். கலர் சேஞ்ச், அலைன்மெண்ட், லெஃப்ட் ரைட்டு, போல்டு, இட்டாலிக்ஸ், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிங்ஸ். என்னது? ஃபார்மேட்டிங்ஸ். ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்ஸ். அந்த ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட்ஸில் ஃபார்மேட்டிங் டூல் பாஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார்மேட்டிங் டூல் பாஸ். சைஸ் 10 இருக்குது, ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், அலைன், சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் ரைட், ஜஸ்டிஃபை, மெர்ஜ் செல்ஸ். ஓகே, அது எதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். ஃபாண்ட் ஸ்டைல். ஃபாண்ட் ஸ்டைல் used to change font style. Font size used to change font size. Bold, நீங்கள் டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் போல்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் தான் என்னது? Ctrl+B. used to make the data as bold. Italic, Ctrl+I. க்ராசிங் லெட்டர்ஸில் கர்சிவ் ரைட்டிங்ஸ் எழுதும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சாஞ்ச லெட்டர் மாதிரி எழுதும். ஓகேங்களா? அதான் இட்டாலிசைஸ் டேட்டா. அண்டர்லைன், ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அண்டர்லைன் பண்ணி காமிப்போம். அதுக்கான ஷார்ட்கட் தான் என்னது? Ctrl+U. used to underline the data. லெஃப்ட் அலைன், Ctrl+L. லெஃப்ட் அலைன் டேட்டா within a cell. ரைட் அலைன், Ctrl+R. ரைட் அலைன் டேட்டா within a cell. சென்டர் அலைன், Ctrl+E. center the data within a cell. Justify, Ctrl+J. align the data evenly both on left and right side of a cell. Merge cell, make selected cells as a single cell. Make selected cell as a single cell change பண்றது. Next பாருங்க, number formatting. Number formatting options are used to visually change the format of a numeric content. Numeric content. These formatting changes are only for visual as it does not change its original value. For example, to display a number as a currency from use number format currency. Okay, currency will be used as shown figure 7.39. 7.39. ஃபார்மேட்டிங் டூல் பார் ஆப்ஷனில் நீங்கள் கரன்சி சிம்பிள் செட் பண்ணோம்னா Ctrl+Shift+4 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணணும். பர்சன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா Ctrl+Shift+5 யூஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணால் Ctrl+Shift+6 வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கரன்சி சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள், நார்மல், டெலிட் பண்ணுறது, டெசிமல் பாயிண்ட்ஸு, ஆட் டெசிமல் பாயிண்ட்ஸ். ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் வந்து டிவைட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதில் 63.76721 வருது. அப்போது 63.7621ல் டாட்டுக்கு அப்புறம் வர அந்த 4 டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 டிஜிட்ஸாக மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு ஆட் டெசிமல் பிளேசஸ், டெலிட் டெசிமல் பிளேசஸ். இல்லை எனக்கு 3 பாயிண்ட்லாம் வேணாம், ஜஸ்ட் எனக்கு அந்த ஹோல் நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். பர்சன்டேஜில் ஆவரேஜ் ஃபைன் பண்ணும்போது அப்போ 63.00, 63 பாயிண்ட், அந்த ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து தேவையில்லை. அப்படின்னால என்ன பண்ணிக்கலாம்? ஆட் டெசிமல் பிளேஸ், ஆட் டெலிட் டெசிமல் பிளேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங்ஸ். என்னது? ஃபார்மேட்டிங்ஸ். இன்சர்ட் ரோஸ் or columns. Insert rows or columns. Editing formatting worksheetல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா inserting columns. Inserting columns. current cell pointers எங்கே இருக்கோ அங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்? ரைட் கிளிக் பண்ணி பாப்அப் மெனு மூலமா என்ன பண்ண முடியும்? நம்ம காலம்ஸ் அண்டு ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டும் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? காலம் வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். சிமிலர் அதே மாதிரி தான் என்னது அப்படின்னா இன்சர்ட்டிங் ரோஸ். ரைட் கிளிக் பண்ணி பாப்அப் மெனு மூலமாகவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்சர்ட்டில் போய்ட்டு ரோ ஆப்ஷன் மூலமாகவும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்சர்ட்டிங் செல்ஸ், ரோ அண்டு காலம் மட்டும் இல்லை, ஒரு சிங்கிள் செல்லும் என்ன பண்ணிக்க முடியும்? நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இன்சர்ட் செல்ஸ் டயலாக் பாக்ஸில் என்ன வரும்? ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், என்டையர் ரோ, என்டையர் காலம். இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு
ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் காலம்ஸ் ஆர் ரோஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இந்த டைனி இன்சர்ட் செல் டூல் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இன்சர்ட் செல்ஸ் ரைட், இன்சர்ட் செல் டவுன், இன்சர்ட் ரோஸ், இன்சர்ட் காலம் ஆப்ஷன் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆர் சிங்கிள் காலம் ஆர் ரோஸை டெலீட் பண்ணிக்க முடியும். எந்த செல் அந்த ரோஸ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் பாயிண்ட் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் பாப்அப் மெனு வரும். எடிட் செல்ஸ் ஃப்ரம் த மெனு பார் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம செல்ஸ் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெலீட் மல்டிபிள் காலம்ஸ் ஆர் ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு மல்டிபிள் காலம்ஸ் ஆர் ரோஸ் வந்து செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் காலம் ஆப்ஷன் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி டெலீட் காலம்ஸ் ஆப்ஷனும் வரும். அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம மல்டிபிள் ரோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் காலம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து என்ன ஆகிடும், டெலீட் ஆகிடும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ண அந்த டேபிளை வந்து டிசைன் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைல், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட்டு, மர்ஜ் செல் பண்ணுறது, போத் சைட்ஸ் ஆர் ஈவன் அலைன்மெண்ட் பண்ணுறது, இதுதான் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் ஃபார்மேட்டிங். டிஃபால்ட் நம்பர் ஃபார்மேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் ஃபார்மேட்டிங் வேறு, டெசிமல் பாயிண்ட்ஸ் வேறு, கரன்சி சிம்பிள்ஸ் வந்து வேறு, ஆவரேஜ் பாயிண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் நம்பர் ஃபார்மேட்டிங் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரன்சி சிம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் சிம்பிள் வேணும் அப்படின்னா Ctrl+Shift+5, ஸ்டாண்டர்ட் Ctrl+Shift+6. டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடும் பண்ணிக்கலாம் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். தேங்க்யூ.